Hello students, exercise 1.5ல 6th sum பார்க்கலாம். Let f of x is equal to x square minus 1. Find f composite f into f of f. Subdivisionக்கு f into f னா என்ன அர்த்தம்? f into f of x என்றதான் மீனிங். இப்போ f into f of x க்கு பதில் என்ன இருக்கு? x square minus 1. இப்போ f of x, xக்கு பதிலா இதை போட போகிறோம். அப்போ இது எப்படி எழுதலாம்? x square minus 1, xக்கு பதிலாக போட்டோம் whole square. கொஷினில் ஒரு -1 இருக்குது, அது எழுதியாச்சு. இது எப்படி இருக்குது இந்த இடத்துல? a மைனஸ் பிதி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ ஏன்றது என்னது? இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் 2ab. இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 -1. அப்போ தான் ஃபைனல் ஆன்சர். இப்போ f காம்போசிட் f. இதே செகண்ட் சப்டிவிஷன் பண்ணலாம். அப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருப்பாங்கன்னா f காம்போசிட் f காம்போசிட் f. அப்போ f காம்போசிட் f இப்படி எழுதலாமா? ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? f காம்போசிட் f தனியாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ f இன்டூ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படியே வச்சிடலாம். இதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செவன்த் சம். இஃப் எஃப் டென்ஸ் டு r to r and g tends to r to r are defined by f of x is equal to x power 5 and g of x is equal to x power 4, then check if f comma g are 1 to 1 and f composite g is 1 to 1. r னா நம்மளுக்கு ரியல் நம்பர். அப்போ மைனஸும் மைனஸ் ப்ளஸ் ரெண்டுலேயுமே வேல்யூ எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு f of x எடுத்துக்கலாம். f of x x power 5. இங்கே ஆல்ரெடி r to rன்னு சொல்லிட்டனால x வந்து முதல் ப்ளஸ் அடுத்து ஒரு மைனஸ் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ f of 1னா 1 power 5 1. x வந்து -1 எடுத்தோம்னா f of -1 is equal to -1 the whole power 5 is equal to -1. இப்போ இதுக்கு ஏரோ டயக்ராம் வரையலாமா? x f of x. x என்ன எடுத்திருக்கோம்? 1 -1 எடுத்திருக்கோம். f of x வேல்யூ எப்படி கிடைக்குது? 1 -1. இப்போ 1 to 1 -1 to -1. அப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கிடைக்கிறனால இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம்? f of x is 1 to 1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி இப்போ g of x போட போகிறோம். g of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் 4. அதே வேல்யூவை இங்கே எடுத்துக்கலாம். +1 -1 போட போகிறோம். g of 1 அப்போ 1 போட்டோன்னா 1. g of -1 போட்டோன்னா -1 the whole power 4 வந்து +1 தான் கிடைக்கும். இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு ஏரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். 1 -1 1 1 to 1 -1க்கு 1. இப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? இது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஆனால் நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறது 1 to 1 கேட்டிருக்காங்க. இப்போ g of x is not 1 to 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிட் g வந்து 1 to 1 கேட்டிருப்பாங்க. அப்போ அதை ஃபைன் பண்ணலாமா? எஃப் காம்போசிட் g என்ன கிடைக்கும்? f இன்ட்டு g of x. இப்போ g of xன்ற ஃபங்க்ஷன் என்ன? x பவர் 4. f of xன்றது x5. அப்போ எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம x பவர் 4 பண்ணணும். இப்படி பவரில் இருந்ததுன்னா இதை என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ x பவர் 20. பவரில் ஈவன் நம்பர் வரனால எக்ஸுக்கும் ஈவன் நம்பர் தான் வந்துச்சு. அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லை. அதே மாதிரியே இதுக்கும் சொல்லிடலாம். இருந்தாலும் நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. எக்ஸ் பவர் 20க்கு எக்ஸுக்கு பதிலாக மொதல் 1 அடுத்து -1 போட போகிறோம். காம்போசிட் ஜியோட வேல்யூ தான் இது. அப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸுக்கு பதில் 1 போட போகிறோம். என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். -1 தி ஹோல் பவர் 20 போட்டாலும் 1 தான் கிடைக்கும். ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான் கிடைக்குது. ஸோ f composite g is not 1 to 1 function. இதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபங்க்ஷன் f of x, g of x, h of x are given. Show that f composite g composite h, f composite g of h. இல்லை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபைன் பண்ணலாம். f of x is equal to x minus 1, g of x is equal to 3x plus 1, h of x is equal to x square கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். f composite g கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ f composite gனா f into g of x.
ஜி ஆஃப் எக்ஸ்னது 3x + 1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம இங்கே என்ன போட போகிறோம், 3x + 1 போட போகிறோம். அப்போ 3x + 1 -1 என்ன கிடைக்கும், +1 -1 கேன்சல் ஆயிரும், 3x தான் கிடைக்கும். அடுத்து இப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் காம்போசிட் ஹச் கண்டுபிடிக்க போகிறோம். காம்போசிட் ஜியோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், எஃப் காம்போசிட் ஜி இன்டூ ஹச் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் காம்போசிட் ஜி இன்டூ ஹச் ஆஃப் எக்ஸ்னா ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, x². இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு எஃப் காம்போசிட்டுக்கு என்ன தெரியும், எஃப் காம்போசிட் ஜிக்கு 3x தெரியும். அப்போ 3 × எக்ஸுக்கு பதிலாக தான் x² போடணும். எல்ஹெச்எஸ் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹச். ஃபஸ்ட்டு ஜி காம்போசிட் ஹச் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஜி இன்டூ ஹச் ஆஃப் எக்ஸ். ஹச் ஆஃப் எக்ஸ்ன்றது x². ஜி ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதில் x² போடணும். அப்போ 3x² + 1. இது வந்து ஜி காம்போசிட் ஹச். இப்போ நெக்ஸ்ட் ஜி காம்போசிட் ஹச் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச்ன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஜி காம்போசிட்க்கு என்ன எடுத்திருக்கோம், ஜி காம்போசிட் ஹச் வந்து 3x² + 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு தான் இந்த இடத்துல போகணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன, x - 1. எக்ஸுக்கு பதிலாக தான் 3x² + 1 - 1ன்றது அந்த கொஷினில் இருக்குது. அப்போ இது +1 -1 கேன்சல் ஆயிரும். இப்போ 3x². therefore f composite of composite h is equal to f composite of g composite h. ரெண்டுமே ஈக்குவல். நெக்ஸ்ட் அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். f of x is equal to x², g of x is equal to 2x and h of x is equal to x + 4. லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுக்கலாம். f composite of g composite h. இப்போ f composite g தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். f into g of xனா f into 2x. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல தான் இது போடணும். அப்போ 2x² தி ஹோல் ஸ்கொயர். அப்போ 4x² கிடைக்கும். இப்போ ஜி கண்டுபிடிச்சாச்சு. ஹச் போடணும். எஃப் காம்போசிட் ஜினா எஃப் காம்போசிட் ஜி இன்டூ ஹச் ஆஃப் எக்ஸ். இப்போ ஹச் ஆஃப் எக்ஸ் என்னது, எஃப் காம்போசிட் ஜி, ஹச் ஆஃப் எக்ஸ் வந்து x + 4. இப்போ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் x + 4னா எஃப் காம்போசிட் ஜி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 4x². அப்போ 4 × x + 4 தி ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணலாம். எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச். இப்போ காம்போசிட் ஹச் கண்டுபிடிச்சா ஜி இன்டூ ஹச் ஆஃப் எக்ஸ். ஹச் ஆஃப் எக்ஸ்னா என்ன கிடைக்கும், ஜி இன்டூ ஹச் ஆஃப் எக்ஸ், x + 4. இப்போ ஜின்ற ஃபங்க்ஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 × x + 4. இதான் ஜி காம்போசிட் ஹச். அடுத்து இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹச்னா எஃப் இன்டூ ஜி காம்போசிட் 2x + 4. இப்போ எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனில் 2 × x + 4 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை என்ன ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 4 × x + 4 தி ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் 4 × x + 4 தி ஹோல் ஸ்கொயர். therefore LHS is equal to RHS. Next third sum, LHS ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். F composite G தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ F into G of x. இப்போ G of xன்றது x². எக்ஸுக்கு பதிலாக தான் அதை போடணும். அப்போ x² - 4. நெக்ஸ்ட் F composite G composite H. இப்போ F composite G into H of xனா F composite G H of x வந்து 3x - 5. இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக தான் 3x - 5 தான் போடணும். இப்போ 3x - 5 தி ஹோல் ஸ்கொயர் -4 அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பார்க்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன, எஃப் காம்போசிட் ஜி ஹச். இப்போ இதை சால்வ் பண்ணணும் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ஜி காம்போசிட் ஹச், ஜி இன்டூ ஹச் ஆஃப் எக்ஸ். இப்போ ஜி ஹச் ஆஃப் எக்ஸ்னா 3x - 5. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ 3x - 5 ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச் அப்படின்னா எஃப் இன்டூ 3x - 5 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் அந்த வேல்யூ போடணும். எக்ஸுக்கு பதில் 3x - 5 தி
whole square minus 4. LHS is equal to RHS. Exercise 1.5 9 sum பார்க்கலாம். Let f is equal to minus 1, 3, 0, 1, 2, minus 9 be a linear function from z into z. Find f of x. தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் given எடுத்து எழுதிக்கலாம். given என்ன கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன். ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? f of x is equal to ax plus b. minus 1, 3 ஃபர்ஸ்ட் வேல்யூ போட போறோம். இது x, இது f of x. இப்போ சப்ஸ்டிட் போனோம்னா f of x அப்போ 3 is equal to a into minus 1 plus b. சால்வ் பண்ணோம்னா minus a plus b. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி இப்போ செகண்ட் பாயிண்ட் எடுக்க போகிறோம். 0, minus 1. இது x, இது f of x. அப்போ f of xக்கு பதிலாக minus 1 is equal to a into 0 போட்டோன்னா 0 plus b. அப்போ b is equal to minus 1 கிடைக்குது. b வேல்யூவை வந்து b is equal to minus 1 வந்து எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 3 is equal to minus a, bக்கு பதிலாக minus 1 போட்டோன்னா இப்போ 3 minus 1 கிட்ட வரும்போது plus 1 ஆயிரும். இப்போ 4 is equal to minus a. இப்போ a is equal to minus 4 எழுதலாமா? இப்போ a b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்ன? f of x is equal to ax plus b. இப்போ a ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? minus 4x, b ஓட வேல்யூ வந்து minus 1. இதான் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபைன் பண்ணியாச்சு. therefore f of x is equal to minus 4x minus 1. Next, 10th sum பார்க்கலாம். In electric circuit theory, a circuit C of t is called a linear circuit. If it satisfies the superposition principle given by C of at plus 1 plus b t2 is equal to a C of t1 plus b C of t2 where a and b are constants, so that the circuit C of t is equal to 3t is linear. Electric circuit theoryல என்ன சொல்லியிருக்காங்க? சர்க்கியூட் வந்து C of tன்றது என்ன சொல்லிட்டாங்க? லீனியர் சர்க்கியூட்னு சொல்லிட்டாங்க. அது வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். ஏபி கான்ஸ்டன்ட், C of t is equal to 3tன்றதை கொடுத்துட்டாங்க. லீனியர்ன்றதை நம்ம ஃபைன் பண்ணணும், இப்போ ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு? C of t is equal to 3t. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? லீனியர்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம LHS மட்டும் எடுத்துக்கலாம். C into a t1 plus b t2 is equal to C of t தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3tன்னு எழுதிக்கலாம். அப்போ 3 into a t1 plus b t2 உள்ளக்கு மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3a t1 plus 3b t2. இப்போ a எடுத்து எழுதணும்னா 3t1 plus b வெளில எடுத்து எழுதணும் 3t2 எழுதலாம். 3tன்னு இருக்கு. அப்போ அது cன்னு எழுதலாமா? a of ct1 plus b of ct2 is equal to a ct1 plus b ct2. c வெளியில எடுத்துட்டேன், t1 t2 மட்டும் பிராக்கெட்ல இருக்கு. அப்ப இதுதான் நம்மளுக்கு என்ன இங்க ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இதுதான் ப்ரூவ் ஆயிருக்கும். அப்ப is equal to RHS. C of t is equal to 3t is a linear.